காலை வணக்கம். இன்று சனிக்கிழமை, மாதாவுக்கு உகந்த நாள். வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா அவருக்கு உகந்த நாள். ஆமாம், இன்றைக்கி சனிக்கிழமை. இன்றைக்கி காலைல கிளம்பி மகளோட ஜெபமாலை சொன்னோம். நான் திருப்பலிக்கு போயிட்டு வந்தேன். இன்றைக்கி இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு அவர் இறந்து உயிர்த்து பரலோகம் போனதுனால அவங்க கைவிடப்பட்டாங்க, இல்லை தனித்து விடப்பட்டாங்கன்னு ஒரு மனசளவில் பாதிக்கப்படாமல் இருக்க தைரியமாக என் தந்தையிடம் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் அவர் என் பேரால் நீங்கள் கேட்குறதெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார்னு சொல்லி ஒரு ஆறுதலாகவும் ஆதரவாகவும் இயேசு சொல்கிறாரு சீடர்களுக்கு. தாம் அன்பு செய்த சீடர்கள், நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளல, நான் தான் உங்களை தேர்ந்துக்கிட்டேன் எல்லாம் சொல்லி அவங்கள வசதி பிடிக்கிறாரு. அந்த சீடர்கள் மூலியமாக தான் இன்றைக்கி கிறிஸ்தவம் 2000 வருஷங்களையும் கடந்து பரவி நிலச்சி நிற்கிது. இயேசுவை பற்றி இன்னும் சொல்லணும்னா, அவர் செய்த முதல் புதுமையே கானா ஒரு திருமணத்தில் தண்ணீரை திராட்சை ரசமாக்குனது. என்ன, அது முதல் புதுமைன்னா கூட அவர் இறைமகன்கிறதுனால அவர் சொன்னதெல்லாம் நடக்கும். தண்ணியும் திராட்சை ரசமாக்கும், குருடனுக்கு பார்வை கிடைக்கும், முடவன் நடப்பான், செத்தவன் கூட உயிர்த்து வருவான், எல்லாமே நடக்கும். இருந்தாலும் கூட என்னோட பார்வையில் இயேசு தன்னை இந்த பெரிய வியாழக்கிழமை அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போதுன்னு ஒரு வசனம் வேதத்தில் வருது. என்ன, அவர் சொன்னால் நான் சொன்னதெல்லாம் நடக்கும், சொன்னாலே நடக்கும்னு நினச்சாலே நடக்கும். அப்படியாப்பட்ட வல்லமை உள்ள ஒரு தெய்வம் மனுஷனாக பிறந்து நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக கொடூர சிலுவை மரணத்தை ஏற்றுக்கிட்டு மறித்து உயிர்த்து இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறார். அவர் அந்த கடைசி துளி ரத்தமும் நீரும் வெளிவர்ற வரைக்கும் கூட நமக்காக பாடுபட்டது. என்னோட பார்வையில் புதுமையிலும் பெரிய புதுமைன்னு சொல்லுவேன். எந்த தெய்வமும் எந்த மத கோட்பாடுகளும் இந்த மற்றவங்களால் தனக்கு ஏற்படுற கொடுமைகளை பொறுமையாக தாங்கிக்கிட்டதோ, தந்தையை இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னின்னு சொன்னதோ உலகத்தில் கிடையாது. இயேசு அதை பகையூர்களை மன்னிச்சார். பகையூர்களை மன்னிக்கிறவன் கிறிஸ்தவன் சொல்லுவாங்க. என்ன, மன்னிச்சார். அதே சமயத்தில் இன்றைக்கி இறந்தும் உயிர்த்து வாழுகிற ஒரே தெய்வம் இயேசுன்னு சொல்லலாம். இயேசு எனக்கு மிகவும் பிடிக்கும். என்னுடைய இஷ்ட தெய்வம் இயேசு.